குருப்பியோ நமக. இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது சதயம், சதபிஷா அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு பொருந்தும் நட்சத்திரங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு வைநாசிக நட்சத்திரம் கேட்டை. சதயம் 1க்கு கேட்டை 4 வைநாசிகம், 88வது பதமாக வரும். சதயம் 2க்கு மூலம் 1, சதயம் 3க்கு மூலம் 2, சதயம் 4க்கு மூலம் 3. 6வது ராசி அப்படின்னு பார்த்தா கடகம், 8வது ராசினா கன்னி. பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பூராடம், மூலம், அனுஷம், விசாகம், சுவாதி, ஹஸ்தம், உத்திரம், மகம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். ஏன்னா 4வது பாதம் 6வது ராசியில் வந்துடும். ரோகிணி. இந்த நட்சத்திரங்கள் வச்சு திருமணம் பொருத்தத்தை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மேட்ரிமோனி தளத்திலேருந்து உங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் எதுன்னு கேட்பாங்க. அப்போ கொடுத்து நீங்கள் ஜாதகங்கள் வாங்கிட்டு உங்கள் அருகில் உள்ள ஜோதிடரிடம் கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை முடிவு செய்யணும். இதை வச்சே திருமணம் முழுசும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. உள்கட்ட பொருத்தம்லாம் இருக்குது, எவ்வளவோ பொருத்தங்கள் இருக்குது. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் நல்லது. வாழ்க வளமுடன். கிருத்திகா.